அசல் பழைய நாணயத்தை தேர்ந்தெடுக்க அதன் எடை, உலோகத்தின் தரம், விவரங்களின் துல்லியம், தேய்மானம், தயாரிப்பு முறை, அச்சு, உருளை மற்றும் அதன் வரலாறு, அரிய தன்மை போன்றவற்றை ஆராய வேண்டும். சந்தேகம் இருந்தால் அனுபவம் வாய்ந்த நாணய சேகரிப்பாளர் அல்லது நிபுணரின் உதவியை நாடுவது நல்லது. பழைய நாணயங்கள் தாமிரம், கப்பர், வெள்ளி, சில்வர், தங்கம், கோல்ட், வெண்கலம், பிரான்ஸ் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்டிருக்கும். கையில் வைத்து அதன் நிறம், பளபளப்பு, எடை ஆகியவற்றை ஒப்பிட்டுப் பாருங்கள். அசல் நாணயத்திற்கு ஒரு குறிப்பிட்ட எடை இருக்கும். போலியான நாணயங்கள் பெரும்பாலும் இலகுவாகவோ அல்லது கனமாகவோ இருக்கும். நாணயத்தில் உள்ள படங்கள், போர்ட்ரேட், எழுத்துக்கள், இன்கிரிப்ஷன்ஸ் மற்றும் தேதிகள், டேட்ஸ் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்க வேண்டும். பழங்காலத்தன்மை வாய்ந்த பழைய எழுத்துரு, ஃபாண்ட் பழங்காலத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். உண்மையான பழைய நாணயங்களில் அதன் பயன்பாடு காரணமாக ஏற்படும் தேய்மானம், வீர் அண்ட் டீர் இயற்கையாக இருக்கும். ஆனால் அனைத்து பகுதிகளிலும் தேய்மானம் ஒரே மாதிரி இருக்காது. போலியான நாணயங்களில் சில இடங்களில் செயற்கையாக தேய்த்தது போல் இருக்கும். நாணயத்தின் விளிம்பில் உள்ள சின்னங்கள், மைண்ட் மார்க் அல்லது அதன் வடிவம் அதன் தயாரிப்பு முறையை வெளிப்படுத்தும். சில நாணயங்களில் சிறிய மச்சம், டீஃப்லா இருக்கலாம். நாணயத்தின் அரிய தன்மையை, ரேரிட்டி அறிந்து கொள்ள வேண்டும். சில நாணயங்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் தயாரிக்கப்பட்டிருக்கும். சந்தேகம் இருந்தால் நம்பிக்கைக்குரிய நாணய வியாபாரிகள் அல்லது நாணய சேகரிப்பாளர் சங்கங்களில் நியூமிசமாட்டிக் சொசைட்டீஸ் உள்ள நிபுணர்களிடம் காட்டி ஆலோசனை பெறுவது அவசியம். எச்சரிக்கை: ஆன்லைனில் அல்லது பொதுச் சந்தைகளில் வாங்கும்போது கவனமாக இருங்கள். பழைய நாணயங்கள் வாங்குவதற்கென பல குழுக்கள் ஆன்லைனில் உள்ளன. அவற்றை ஆராய்ந்து நம்பிக்கையானவர்களிடம் வாங்கலாம்.